வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பிகைன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பதிவு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு சாதகமாக அமைய போகிறாரு, யாருக்கு பாதகமாக அமைய போகிறாருன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பெண் ராசியான கடக ராசியில் தான் பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளான 6 ராசிகளுக்கு தான் ஒரு 80-90% பலனை தரப்போகிறாரு இந்த குரு பெயர்ச்சி பலன். மீதி இருக்க வேண்டிய 6 ராசிகளுக்கும் கொஞ்சம் பாதகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மேற்படி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறத பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். அற்புதமான ஒரு ராசிங்க. ரிஷபராசியோடைய தன்மை கன்னிராசிக்கும் வரும். அறிவான ஜாதகம், அழகான ஜாதகம், அன்பான ஜாதகம், பண்பான ஜாதகம், படித்த ஒரு ராசி. தனக்காக வாழாது, பிறருக்கு தொண்டு செய்யக்கூடிய மனப்பான்மை, அதாவது பொது சேவைகள், இந்த மாதிரி தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த ராசியாக தான் நிறையா இருப்பாங்க. டாக்டரும் நிறையா இருப்பீங்க, நர்ஸும் நிறையா இருப்பீங்க, பல அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களும் நிறையா இருப்பீங்க, கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பீங்க. தன்னுடைய நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தணும், நல்ல தலைமுடியை லீனாக வளர்க்கணும், உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 27 வயசுக்குள்ள வரைக்கும் தார தோஷம் நிறையவே இருக்கு. 27 கேட்குறது ஒரு 35 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாமே. கால தாமதமாக திருமணம் நடந்தால் ஒரு குறை கிடையாது. சீக்கிரத்தில் சிறு வயசில் டீனேஜில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இரு தாரத்து தோஷங்கள் வரக்கூடிய தருணம் ஒரு குறிப்பிட்ட நிறைய ஜாதகர்களுக்கு இருக்கு. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். பொதுவாக இந்த ராசியை கன்னியாஸ்திரி ஜாதகம் தான் சொல்லுவாங்க, சிஸ்டர் ஜாதகம் தான் சொல்லுவாங்க. தன்னுடைய அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிங்க, இவங்க பிள்ளைங்களை தான் பிள்ளைகளாக நினச்சி வளர்த்து அவங்களுக்கு பணிவிட பண்ணி தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தருணம் உடையவங்க கன்னிராசிக்காரா ஆண்களும் பெண்களும் தான். ஒரு மிராக்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணம் உடைய ஜாதகம் நீங்கள் தான். ஸ்கூல்ஸ் நடத்தணும், காலேஜ் நடத்தணும், பல தொழிற்கல்விகள், நர்சிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, இப்படி மக்கள் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பில், அதாவது குறைந்த அமைப்பில் படிக்கணும், அவங்கள படிக்க வச்சு நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் நிறையா உடையவங்க நீங்கள். எல்லாமே சரி, நல்லா தான் இருக்கும், ஆனால் இல்லறம் நல்லா அமையாது. ஏமாற்றத்தக்கக்கூடிய ஒரு தருணம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும், குறிப்பிட்ட ஜாதகர்களுக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2026க்கு முன்ன ராகு கேது பெயர்ச்சியில் கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி இருந்தார். ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 1.5 2
2 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் 2026 25 ராகு கேது பயிற்சியாகி கேது பகவான் சிம்ம ராசிக்கு பேச்சிட்டார். இருந்திருந்தாலும் 2026 சனீஸ்வர பகவான் கண்டக சனியா உங்க ஜாதகத்துல வலம் வந்துகிட்டு இருக்காரு. வயது மூத்தவங்க, நோய்வாயில படுத்திருக்கிறவங்க, 45 வயசுக்கு மேல தான் உடல் ஆரோக்கியத்தை பார்க்காம ஒரு சின்ன நோய் பெரிய விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமும் உண்டு. முதிர்ந்தவங்க, ஒரு 70 வயசு 80 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த வருஷம். இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்க ராசிக்கு அற்புதமான வீட்டில் இருக்கிறாரு, 11வது வீட்டில் இருக்கிறாரு. பெண் ராசிகளுக்கு தான் இந்த குரு பெயர்ச்சியுடைய பலன். அப்ப குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப நலிஞ்ச குடும்பம், கடனாளியா இருக்க வேண்டிய குடும்பம், நோய் நொம்பலத்திருக்க வேண்டிய இந்த கன்னிராசிக்காரர்கள், கஷ்டமே பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த கடனெல்லாம் அடைஞ்சு நோய் நொம்பலெல்லாம் தீரக்கூடிய தருணத்தை கிரக நம்மளுக்கு உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு படிப்பு நிறைஞ்ச ஒரு ஜாதகம். என்ன ஒன்று, கன்னிராசியில் பெண்கள் பிறந்தாதான் கொஞ்சம் பாவன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த தடுமாற்றம் ஏமாற்றம் இருக்குது. சிறு வயசில் இருக்க வேண்டிய இன்ஸ்டன்ட் ஏமாற்றம், அது ஒரு வடு மாதிரி. அந்த வடுனால வாழ்க்கையவே சின்னாபின்னமாகக்கூடிய தருணத்தில் இருந்து ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தயவு செய்து கன்னிராசிக்கார பெண்களை ஏமாத்தாதீங்க. அவங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணுங்க. பெரிய சாபத்துக்கு பாவத்துக்கு ஆள் பற்றுவீங்க மற்ற ராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாக சாபம் விட மாட்டாங்க. ஆனால் சாபம் விட்டாங்கன்னா பழிச்சிரும். ஒரு குறிப்பிட்ட கால வயசு 40 வயசு ஆயிடுச்சுன்னாவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரிகள் ஆயிடுவாங்க. பல இடையூறுகளை கொடுப்பாங்க. இதையும் மீறித்தான் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைலாம் இருக்குது. ஒரு சூப்பர் ஜாதகம் கன்னிராசிக்காரங்க. வாய்க்கு ருசியாக புருஷனுக்கு சமைச்சு போடணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைகளோடு இருக்கக்கூடியவங்க. அவங்க ஆசைகளை நிராசைகளாக்கிறாதீங்க. பெண்ணின் தன்மையை போற்றுங்க. கவனமாக இருந்துக்குங்க கன்னிராசிக்கார பெண்கள். இதுலேயும் ஏமாற்றம்தான் வந்திருக்கும். இருந்திருந்தால் கூட இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றமாக ஏற்பட போகுது. லைஃப்பில் ஒரு சேஞ்சு கிடைக்க போகுது. கிடைச்ச வேலை, பிடிச்ச வேலை, உங்கள் படிப்புக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் இருக்குது. ஆக மொத்தம் 80% நல்ல பலனையே வரக்கூடிய நேரம் உண்டு. கவலைப்படாதீங்க. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். சிவாய நம.